ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் அஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பகீரா அப்படிங்கிற ஒரு படம் கன்னடத்துல வந்துருந்துச்சு. ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அண்ட் அந்த படம் ஏன்டா இவ்வளோ நாள் அப்படின்னா அந்த படம் தமிழ்ல டப் பண்ணி வெளியே வருமா வராதான்னு அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் நெட்ஃப்ளிக்ஸ் தமிழ்ல டப் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ தமிழ் டப்பிங் எப்படி இருக்கு, அந்த படத்தோட கான்செப்ட் எப்படி இருக்கு, அந்த கதை என்ன இருக்கு அண்ட் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஃபுல்லாக டீட்டெயில் ஒரு ரிவ்யூ நான் சொல்ல போறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் இந்த படம் நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா தமிழ் டப்பிங்ல இருக்கிற ஒரு காரணம் அண்ட் அந்த ஓவரால் த கான்செப்ட் வைஸ் பகீரா அப்படிங்கிற ஒரு நியூ கான்செப்ட். ஸோ அதை பார்க்கும்போதே பயங்கரமா இருந்துச்சு. சரி, அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் டப்பிங் உண்மையிலேயே சொல்றேன், அந்த கேரக்டரிசமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தமிழ் டப்பிங் போடல. சும்மா ஏதோ போட்ட மாதிரி இருந்துச்சு, சும்மா கூட்டத்துக்கு நாலு கத்துற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தமிழ் டப்பிங் பிடிக்கல. பட் லிப்சிங் எல்லாம் ஓகே தான். பட் தமிழ் டப்பிங் அந்த கேரக்டர்ஸோட ஆட்களை சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கலாம். ஏதோ அந்த லைக் சம் வெப்சைட்ல இந்த ஃபேன் டப்புன்றதை போடுவாங்க. ஸோ அதே மாதிரி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சி கம்மியா ஒரு கரெக்டான மீட்டர்ல யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் போக போக உண்மையிலே சொல்றேன், ஒரு லென்த்தியா லைக் ஒரு லேக் அடிக்கிற ஒரு செக்ஷனா இருந்துச்சு. பாதி நேரம் லேக் அடிக்கிற மாதிரி, பாதி நேரம் ஸ்பீடா போற மாதிரி, பாதி நேரம் ஏதோ செத்த போனாம போற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த படம் ஏன் நீ இவ்வளோ டிஸ்கரைஸ் பண்ற அப்படின்னா அந்த மாதிரி கிடையாதுங்க. இந்த படம் ஒரு உண்மையான ஒரு சூப்பரான படம். பட் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம் விஷயம் என்ன அப்படின்னா, அங்கங்க நிறைய காப்பி பேஸ்ட் நடந்திருக்குது. அது எந்த மாதிரி கணக்குல அப்படின்னா இது ஒரு ஹீரோ படம். ஓகே, இது ஒரு சூப்பர் ஹீரோ படம். ஸோ நம்ம தமிழ்லேயே சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தாருல ஹீரோ. ஸோ அந்த மாதிரி ஒரு கதையில ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவர் சக்திமானாக மாறணும்னு நினைச்ச சக்திமானாக இப்படி சுத்திக்கிட்டே மாடலேருந்து கீழே விழுவாரு. ஸோ அதே மாதிரி தான் கீழே அடி வாங்குவாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு சூப்பர் மேன் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு சின்ன வயசுல இதெல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே மாடல இருந்து அப்படியே குதிப்பாரா, கீழே கால் உடைப்பாரு. அப்போ அங்க உனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, இதெல்லாம் பண்ணாதப்பா, சூப்பர் ஹீரோ எல்லாம் சும்மாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி சூப்பர் ஹீரோ ஒரு செக்ஷன் ஆகிற டைம் கிடைக்கும், ஆகி வில்லன் எல்லாம் அடிச்சு கொடுப்பாங்க. இங்கே இவருக்கு அவங்க அம்மா என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீ ஒரு அப்பா பார்த்தி, அவங்க அப்பா இவ்வளவு போலீஸ் ஆஃபீஸர், அவர் சூப்பர் ஹீரோ. ஸோ அதே மாதிரி நீ போலீஸ் ஆனா நீயும் ஒரு சூப்பர் ஹீரோ, மக்களை காப்பாற்றுற எல்லாருமே சூப்பர் ஹீரோ. ஸோ அந்த மாதிரி சொல்லி அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணி அந்த பையனை படிக்க வச்சு மேலே கொண்டு வர வச்சு அவனை போலீஸ் ஆகிடுவாங்க. போலீஸ் ஆக்குனா அங்கே நடக்கிற இல்லீகல்ஸ் லைக் ஸ்மக்லிங்ஸ் அண்ட் நிறைய லஞ்சம் வாங்குதல், ஊழல் இதெல்லாம் பார்த்து அவன் மனம் நூலாகி அவங்க ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற பிரேக் த்ரூ வந்ததும் அப்புறம் அவரு ஒரு செக்ஷன்ல இந்த பேட்மேனா மாறுறாரு. எஸ், பேட்மேனா மாறுறாரு. அவருக்கான சூட்ஸ் ரெடி பண்றாரு, அவருக்கான அந்த மாஸ்க் அந்த இதெல்லாம் சூட்ஸ் அப்படி இந்த கன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தயார் பண்றாரு. ஸோ எல்லாம் தயார் பண்ணி அவர் பேட்மேனா மாறி தன்னோட போலீஸுக்கு வர கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே எடுத்து எல்லாரையும் தீர்க்கிற பிரச்சனை தீர்க்கிறாரு. லைக் வராத பிரச்சனை தீர்க்கிறாரு, வந்துட்டு இருக்க பிரச்சனை தீர்க்கிறாரு, ஒரு பெரிய வில்லனை காமிக்கிறாங்க, அவங்களோட பிரச்சனை தீர்க்கிறாரு. கடைசியில இந்த படம் எந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம தமிழ்ல பார்த்து நேராக கன்னடத்துல பார்க்க போறோம். தட்ஸ் இட், அவ்வளவுதான். இது வேற பெரிய ஒரு மேட்டர்லாம் கிடையாது. பட் அதுக்கு பேர் என்ன பகீரான்னு வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த படம் பிடிச்சதான்னு கேட்டீங்கன்னா ஒரு பாதி செக்ஷன் கடுப்பா இருந்துச்சு. பட் மீத செக்ஷன்லாம் சூப்பரா இருந்துச்சு. லைக் அந்த பிஜிஎம் ஆகட்டும், அந்த கதை களம் ஆகட்டும், போற முன்னோட்டம் ஆகட்டும். ஏன்னா ஒரு இதுல ஒரு இடத்துல ரொம்ப அடிக்கப்பட்டு அந்த இடத்துல இது இது அவ்வளவுதான் அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது, இல்லடா நான் வரேன்டா, இதுக்கு மேல ஒரு மாதிரி வரேன்டா அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்து எனக்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்காம இது மாதிரி பயங்கரமா ஒரு இஷ்யூ பண்றீங்கல்ல, நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்க்காம அடிக்கிறேன்டா அப்படின்ட்டு பார்க்காம எல்லாரும் போட்டு சொல்லுவாரு. ஸோ அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பாதி இட்ஸ் லைக் த்ரீ ஹவர்ஸ் என்னமோ ஒரு நினைக்கிறேன். ஸோ ஒரு பாதி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா லெந்தியா ஏதோ போற மாதிரி இருக்கும், பாட்டும் சுத்தமா நல்லா இல்லை. பட் அந்த பாதிக்கு அப்புறம் செஞ்சுட்டான். அந்த அளவுக்கு சூப்பரமா தெரியல. பட் ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்குற அளவுக்கு ஒருத்தியா தான் பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் பார்க்க முடியாத அளவுக்கு ஒருத்தியா எல்லாம் பண்ணல. நல்லா இருக்கு, ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு கன்னடத்துல லைக் இது எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6 அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. லைக் கேஜிஎஃப் படத்தோட ஒரு பின் பாணியில தான் இதை காமிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட்
ஹீரோ வேற ட்ரை பண்ணிருக்கலாம், எனக்கு நிறைய மைனஸ் இந்த படத்துல நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்ப இந்த படத்தை நான் ட்ரை பண்ண வேணாமாடான்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அப்பெல்லாம் கிடையாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு படம், ஒன் டைம் வாட்சபிள். நான் அப்புறம் 2 வாட்டி பார்க்க போறேன்னா அப்படின்னா அப்படி கிடையாதுப்பா. ஒரு டைம் பார்க்கலாம், அதுக்கு மேல பார்க்கணும்னு ஆசை தோணும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஆசை தோணாத ஒரு படம். தட்ஸ் இட். ஓகே, மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் மாஸ்டர் ஆஸ்கன்.